ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடிங்கை லாஸஸ்க்கான காரணம் எல்லாருமே தெரியும். இந்த ஓவர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனை. இந்த ஓவர் ட்ரேடிங்லேருந்து எப்படி வரணும், எப்படிலாம் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோங்களை போய் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறமா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும், டிசிப்ளினாக இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாமே ஸ்டோரிஸ் சொல்கிறது ஒரு பக்கம். அது என்ன, நிறைய வீடியோவில் அட்வைஸ் அது ஒன்று தான் இலவசமாக கிடைக்கிறது. ஸோ அது அட்வைஸ். இப்போ நான் எந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இலவசமாக தான் உங்களுக்கு அட்வைஸாக நினச்சிங்க. நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்கன்னு தெரியல. வீடியோ பார்த்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட், இன்றைக்கி என்ன நடந்துச்சு மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துட்டு நம்ம ஓவர் ட்ரேடிங், ஸ்டாப் ஓவர் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு என்னோடய வியூ ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போது மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் இருக்குது. இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுது. ஸ்டாப் லாஸ் இங்கேயே வச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 24,190 கிட்ட ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணோம். கிட்டத்தட்ட 24,300 நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மேபி தெரிஞ்சுக்கலாம், சார் யார் வேணால் போனதுக்கப்புறம் ப்ரைஸ் யார் வேணால் சொல்லலாம், போகிறதுக்கு முன்னாடி உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா ஆக்சுவலாக இந்த 2018-19 டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அப்போ நம்ம லைவில் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா உங்களால் முடியுமா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த லைவில் அப்போலாம் யூடியூப் லைவில் வந்தது நிறைய. அப்போலாம் உங்களால் முடியுமா இதை இவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி, நடந்ததுக்கப்புறம் அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களே தவிர நான் சொன்னதுனால தான் போயிடுச்சு, நான் சொன்னதுனால தான் வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னதுனால தான் போணுச்சு வந்து சொல்லலை. என்னுடைய வியூ அந்த பக்கம் போகிற மாதிரி இந்த பிளான் இருந்துச்சு. அதனால் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ரெடிஷன் பண்ணதுன்னு சொன்னதை தவிர நானும் சொன்னதுனால தான் போணுச்சு, வந்ததுனால தான் போச்சு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அது எப்படி சார் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொன்னீங்க, அது நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் லிங்க்கு. ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜின்னு இருக்கும். கிட்டத்தட்ட 9,400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இதில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணிங்க. ஓகே, இன்றைக்கி காலையிலேயே உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த 24,200 ஏரியா, 240 ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு பையிங்கான ஒரு பிளானை நான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? அதுவும் உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம அந்த எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட 7:40 மார்க்கெட் ஓப்பன் ஆனது காலையிலே. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வியூஸ் எங்கெங்கே மார்க்கெட் லெவல்ஸ் எங்கே போகும், 24,190 ஸ்டாப் லாஸு, மேலே 24,280 ஃபஸ்ட் டார்கெட், 24,300 ரெண்டாவது டார்கெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரீச் ஆன உடனே புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, இது டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற சேனல் கிடையாது. ஒன்லி பியூர்லி நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணணும். எதுக்காக நம்ம மேலே போகணும்னு நினைக்கிறோம், எதுக்காக கீழே வரணும்னு நினைக்கிறோம், பை அபவ் சேல் பிலோ கான்செப்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கால் டிப்ஸ் இது கிடையாது. இது புரிஞ்சுங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சிங்க. உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் தெரிய வரும். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரிய வரும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டாப் ஓவர் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? இப்போ காலையில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டமே கேட்ச் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? இங்கே இந்த மூமெண்ட்டமே கேட்ச் பண்ணோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிது, 220 300, கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் நிஃப்டியில் நம்மளால் கேட்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? ரைட், ஓகே. இப்போ சிஸ்டமை க்ளோஸ் பண்ணல அப்படின்ற வச்சுக்கலாம். இந்த இடத்துல சிஸ்டமை க்ளோஸ் பண்ணல அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் அகைனு இங்கே புல் பேக் இருந்துச்சு, மார்க்கெட் மேலே போகும், இன்னொரு ப்ரெடிக்ஷன். ஓகே, இல்லை மார்க்கெட்டு திரும்பிடுச்சு, நம்ம டவுன் சைடு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். டவுன் சைடு இங்கே எல்லாம் உங்களுக்கு மார்க்கெட் இந்த ஏரியா விட்டுருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுன் போகிற மாதிரி தான் தெரியும் மார்க்கெட்டு. இந்த ஏரியா வரலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ப்ரைஸு கீழே வந்துச்சு, இந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, இங்கே ஹிட் ஆகும் அப்படின்னு சின்ன பண்ணுவாங்க. நிறைய பேர் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் முடியிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. இப்போது முடிய ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய ஓவர் செல் பண்ணு டக்குன்னு இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த ஹை உடஞ்சோம்னா இல்லை மார்க்கெட்டு மேலே கட் ஆகிடுச்சு, மேலே போடும் அப்படின்னு திரும்ப இல்லை கீழே வந்துச்சு, இல்லை மேலே போயிடுச்சு, இல்லை கீழே வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக ஓவர் ட்ரேடிங் நடந்திருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த லாஸஸ் வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் தருவீங்க, லாஸ்ட் வீடியோ போடலான்னு. ஆனால் என்னென்னா பாதி பேர் சார் டிமோட்டிவ் ஆகும் சார் லாஸ்ட் வீடியோ போட்டால் அப்படின்றாங்க. பாதி பேர் இல்லை சார், நிறைய பேருக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஸோ தயவு செஞ்சு அந்த லாஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்றாங்க. கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க எத்தனை பேர் லாஸ்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் தருவீங்க
மிஞ்சி போனாக்கா ஒரு 50 பேர் கூட கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாலேஜில் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அவ்வளோயா லைக் பண்ண எத்தனை பேர் பார்க்குறீங்க வீடியோவை? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் அந்த சேனலில் லைக் பண்ணி வீடியோ பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ யார் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க மட்டும் தான் லைக் பண்ணிட்டு பார்ப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க தெரியாது, அது லைட் சைடில் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எத்தனை பேர் லைக் பண்ணல, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து உண்மையிலே நாலேஜ் இருக்குது, லைக் பண்ணுவாங்க எத்தனை பேருக்கு உண்மை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். மிச்ச பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு இடத்துக்கு போகிற திறமை இல்லை அப்படின்றப்போ அவங்க மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக சான்ஸே கிடையாது. எழுதி வச்சுங்க, 100% அவங்களுடைய கேபிட்டலை வைப் அவுட் பண்ணிவிடுவாங்க. இதில் டவுட்டே கிடையாது. எத்தனை பேர் அவங்களுடைய ஃபேமிலியில் இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், இந்த ட்விட்டர் லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம் அப்படின்வாங்க. எவ்வளோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுங்க. வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ப்ரைஸேஷன் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். ஃபீஸ் வந்து 25,000 ஃபீஸ் வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஃபீஸை கொடுத்து கற்றுக்கிறதுக்கு கூட யோசிக்க மாட்டாங்க. சும்மா அதுக்கு வேறு 25,000 வேஸ்ட்டா இப்போ. ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு 50,000 லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மார்க்கெட் பற்றி தெரியாமல் பணத்தை விட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது பெருசாக தெரியாது. ஆனால் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு என்ன புதுசாக கற்றுக் கொடுத்துட போகிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரும். ஸோ அப்போ என்ன ஒன்றா அவங்களோட மேலும் அவங்கள காப்பாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இந்த ஓவர் ட்ரேடிங் எப்படி நிறுத்துவது? சார் அதே மாதிரி மற்றவங்க சொல்கிற மாதிரி டிசிப்ளினாக இருங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்ட்ரோலில் வச்சுங்க அப்படின்னா இல்லை, நானும் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி வீடியோஸ் நானும் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக சொல்லலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டைம் நான் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வேர்டு. அப்போது அந்த ஒரு டைம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமை திரும்ப ஏன் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி திரும்ப அதை லாஸ் பண்ணுறீங்க? நீங்களே இருக்கட்டும், இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் கீழே வரது உங்களால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு 20,000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க காலைங்காட்டியும். இப்போ 20,000 ப்ராஃபிட் பண்ணிச்சுன்னா சரி சின்னதாக இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்ப்போமே அப்படி என்ன பண்ண, திரும்ப மேலே போய் கீழே வர சொல்ல அந்த ஒரு 5,000 லாஸ் காமிக்கும். அந்த 5,000 லாஸ் அவங்களை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 15,000 குறையிறதில்ல, 20,000 எப்போ குறையுதோ அவங்களுக்கு மனசு வந்து வலிக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுவீங்க. அப்போது லாஸுக்கான ஒரு வழி இருக்கும். அப்போது அது எப்படி சார் நிறுத்துவது அப்படின்னா வெரி சிம்பிள். ஆனால் கொஞ்சம் சிம்பிளான விஷயம் தான். அது எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்கன்னு தெரில. இந்த மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள் ஜோடி, அதாவது உங்களுடைய துணை, உங்களுடைய தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, நான் இந்த விஷயத்தில் இன்றைக்கி இந்த தப்பு பண்ணேன், எனக்கு இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, எனக்கு இந்த விஷயம் பண்ண எனக்கு இவ்வளோ லாபம் ஆயிடுச்சு அப்படின்றது எவ்ரி டே நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும் உங்களை சார்ந்தவங்கக்கிட்ட. என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு. எஸ், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிடலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட. ஏன்னா மெயின் உங்களுக்கு இந்த ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்னாவே உங்களுடைய வாழ்க்கை துணை சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான். உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், உங்களுடைய மகன் மகள் யாராக இருக்கட்டும், அவங்க கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இவ்வளோ வலி, இந்த பக்கம் பிரச்சனை ஆகிடுச்சு. சரி, ஷேர் பண்ணிட்டீங்க. ஷேர் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியுது. இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடிங் பற்றி எதுவும் தெரியாது, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியாது, தெரியும், நான் அதை பற்றி பேச வரல. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களை சார்ந்தவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ இது சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட உங்களுடைய பாஸ்வேர்டையும் பை செல் என்ட்ரி மட்டும் சொல்லி தரணும். உங்களுக்கு பை எப்படி எடுக்கணும், செல் எடுக்கணும். நான் சொல்கிறத மட்டும் செய், நான் சொல்கிறத மட்டும் நீ செய். அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சொன்னால் மட்டும்தான் அது நீ செய்யணும். திரும்ப நான் சொன்ன காரணத்தை கொண்டு எனக்கு பர்மிஷன் கொடுக்காத, நீ பை ஆர்டரும் போடாத, செல் ஆர்டரும் போடாத, எதையும் பண்ணாத. நான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் தான் சொன்னேன்னா அந்த டைம் மட்டும் பையோ அல்லது சேலோ என்ன சொல்கிறோம் அந்த வேலையை மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த டைம் கேட்டால் அது திரும்ப செய்யவும் செய்யாது. என்ன நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணும். நீங்கள் உங்களுடைய மனைவி எக்ஸாம்பிள் இருக்கட்டும், உங்கள் மனைவின்னு எடுத்துக்கலாம். அவங்கக்கிட்ட உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டோட ஐடி பாஸ்வேர்டும் அதுக்கப்புறமா அந்த பை செல் ஆர்டர் போடுறீங்களா அந்த விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணிவிடுங்க. நான் ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் இல்லை இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, இன்னொரு ட்ரேட் எடு அப்படின்னு சொன்னால் கூட நீ எனக்கு சொல்லி எனக்கு கண்டிச்சிடு, என்ன அந்த மாதிரிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிடு. ஏன்னா உங்கள் கண் முன்னாடி பார்க்குற அந்த ஏமாத்தல மார்க்கெட் அந்த விஷயத்தை வந்து உங்கள் மனசு என்னென்னா அதை ஃப்ளெக்சிபிளாக பண்ணி இல்லை இந்த டைமில் ட்ரேட் பாஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு உங்கள் கன்வெர்ஷன் பண்ணீங்களே, அது வந்து உங்கள் மனைவி வந்து உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. இல்லை நேற்று சொல்லியாச்சு, என்ன தான் பணம் தலைக்கீழனாலும் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறீங்களா அதை நான் நாளைக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லணும். அவங்க அந்த மைண்ட் செட்டில் 2 பேரும் ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் இந்த ஓவர் ட்ரேடிங்க்கு ஒரே வழி. இதை விட்டால் வேறு வழியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா உங்கள் மனசை நீங்கள் பாதுகாக்கிற அந்த கெப்பாசிட்டி இல்லைன்றப்போ இந்த சொல்யூஷன் தேடுறது தப்பில்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டேஜ் ஒர்க் ஆகுமா சார் அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு என்னுடைய 7 இயர்ஸ் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 2014-15 ஹிஸ்ட்ரி 2014-15 எத்தனை பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க தெரியல. ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நடந்ததையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு 2018 நம்ம வீடியோ போட்டுன்னு வரோம். அந்த வீடியோ போட்டுவிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் வந்து ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்தவங்க கற்றுக்கிட்டாங்க. வராதவங்க இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு சார் 5 வருஷமாக பார்த்துட்ருக்கோம் உங்கள் வீடியோவை, 6 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் என்ன பார்த்துட்டு எந்த டெவலப் பண்ணீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லானீங்க அப்படின்னா கொஷன் மார்க். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சொல்யூஷன். உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. பை செல் ஆர்டர் வந்து நீங்கள் சொன்னால் தான் பண்ணணும். ட்ரேடிங் பற்றி அவங்களுக்கு எந்த நாலேஜும் தேவையில்லை. அவங்களுக்கு எந்த சொல்லியும் கொடுத்தாலும் நீங்கள் அவங்களுக்கு புரிதலும் வேணாம். அவங்களுக்கு புரிதல் இல்லாத இருக்கிற நல்ல விஷயம் அவங்களுக்கு ஒன்லி சேர்ந்தமா பை பட்டன் அமுத்துமா, செல் பட்டன் அமுத்து, இந்த மாதிரி இது இருக்கும். பை எடு, நான் சொல்கிறேன், டக்குன்னு செல் எடுத்துரு, அவ்வளோதான். நான் என்ன ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் கேளு. ஆனால் ஒரே டைம் தான் கேட்கணும் ஒரு நாளைக்கு. திரும்ப சொன்னேன்னா அதை கேட்காத, அதை இக்னோர் பண்ணிவிடுவானா, ரைட்டுங்களா? அப்போ பாஸ்வேர்டு அவங்க போட்டால் தான் உங்களுக்கு அங்கே ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லை சார் அதுக்கும் உங்களுக்கு ஓகே, நான் இன்னொன்று சொல்ல வந்துடுறேன் சார், இல்லை சார் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு உங்களுடைய இதுக்கு ஆப்போசிட் கருத்துக்கள் என்ன இருந்தால் தாராளமாக தெரிவிக்கலாம். இதில் நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தப்பு அப்படின்ற ஆர்குமெண்ட்டே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு செட் ஆகலை, உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்போ நீங்கள் மாற்று கருத்து ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கருத்தை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அதை சார்ந்து எனக்கும் அந்த கருத்தில் உடன்பாடு இருந்தால் நான் அதை ஏற்றுக்கிறேன் நான், ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.